Hi friends, welcome to Satya's Lifestyle channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். கேரமல் பிரெட் புட்டிங் தான் பார்க்க போறோம். நம்ம வந்து லெஃப்ட் ஓவர் பிரெட் இருந்துச்சுனா அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் அதை நம்ம வந்து டோஸ்ட் பண்ணியோ இல்லை வேறு ஏதாவது பண்ணி தான் சாப்பிட முடியும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்வீட்டாக ப்ரிப்பேர் பண்ணி புட்டிங்காக ப்ரிப்பேர் பண்ணி கிட்ஸுக்கு கொடுக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த கேரமல் பிரெட் புட்டிங் பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி 2 எக் எடுத்திருக்கேன். 2 எக்கையுமே இதில் நல்லா உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம இதை நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் வந்து நான் வந்து 1/2 கப்பில் பாதி தான் எடுத்திருக்கேன். நான் சுகர் வந்து 1/2 கப் ஏன் சேர்த்துருக்கேன், நான் கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்துக்கிறேன். கண்டென்ஸ்டு மில்க் வந்து நான் ஒரு 5லேருந்து 6 டீஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயே நம்ம ஒரு 1/2 கப் கிட்ட மில்க் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ப்ரெட் எடுத்துக்கலாம். ப்ரெட்டில் நம்ம இந்த ப்ரௌன் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஓரம் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி நம்ம எல்லா ப்ரெட்டையுமே இந்த ஓரம் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாமே ஓரங்களாக எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம நல்லா மிக்சியில் பவுடராக பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஃபைனாக வேண்டியதில்லை, கொஞ்சம் கோஸாகவே பண்ணிட்டால் போதும். இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. இந்த இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான கேரமல் வந்து ரெடி பண்ணலாம். கேரமல் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பேனில் ஒரு 1/2 கப்புக்கு கம்மியாக வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். 1/2 கப்பில் பாதி எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இது ப்ரௌன் ஆகிற வரைக்கும், கேரமல் ஆகிற வரைக்கும் இதை நம்ம இது பண்ணிகிட்டே இருக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் நம்ம சிம்லே வச்சு பண்ணலாம். அது ப்ரௌன் ஆகிற வரைக்கும். நான் இந்த மோல்டில் தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ நம்ம வந்து கேரமல் ஆனோன்னா இந்த மோல்டில் தான் ஃபஸ்ட்டு ஊற்ற போகிறோம். இந்த கேரமல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எந்த இதில் மோல்டில் வைக்க போகிறோமோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எந்த மோல்டில் வைக்க போகிறோமோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம இதை ஊற்றிக்கலாம். இந்த மோல்டில் நல்லா ரொட்டேட் பண்ணிக்கலாம், எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட இது செட் ஆகட்டும். இது நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மிக்சரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் அப்படியே ஆவியில் தான் வச்சு பண்ண போகிறோம். நான் இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் கீழே ஸ்டாண்ட் வச்சு நல்லா ஹீட் ஆக்கி வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ இதை நான் வச்சுக்கிறேன். நான் வந்து ஒரு பிளேட் வச்சு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணாமலும் வைக்கலாம். நான் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இது நல்லா ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட இது அப்படியே நல்லா வேகட்டும். இது இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குத்தி பார்த்தோன்னா இதில் ஒட்டாமல் வரணும். இதில் எதுவும் ஒட்டலை. அப்போ இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படியே இது நல்லா இந்த சைடு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நான் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை
ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா கூல் பண்ணிவிட்டு கூட அதை சாப்பிட்லாம். இது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கூல் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது. நம்ம ஒரு 15 to ½ an hour இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம். இது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி சாப்பிட்லாம். மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக கூட இந்த மாதிரி புட்டிங்காக செஞ்சு கிட்ஸுக்கு கொடுக்கலாம். இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.